பார்த்த உடனே பரபரப்பாக வர மாதிரி வீடியோ பண்ணால் என்ன வீடியோ பண்ணுறதுன்னு தெரியல. அதனால இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா டாப் 5 பஞ்சஸ். நிறைய நடிகர்கள் பேசும்போது யூடியூப்பில் பயங்கரமாக நீங்களாம் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதில் அவங்களுடைய பஞ்சஸில் டாப் 5 பஞ்சஸ் அவங்க நிறைய இடங்களில் பேசிக்கலாம். அந்த கலெக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த எபிசோடில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ராதா ரவி அவர்களை தான். எஸ், ஒரு மனுஷன் எப்பயாவது கான்ட்ரவர்ஷியாக பேசினா பரவாயில்ல, பட் எப்பவுமே கான்ட்ரவர்ஷியலாக பேசுகிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா ராதா ரவி அவர்கள் தான். பேசிக்கலி அவருக்கு அது பிடிச்சிருக்கனால பேசியிருக்காரு. அவர் பேசுனதுலேயே டாப் 5 பஞ்ச் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பேக் டு பேக் பார்க்கலாம். எந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் போதும் ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ அது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பேசுவாங்க. சுருக்கமாக சொன்னால் நம்மள மாதிரி அப்படி பேசுறவங்க ராதா ரவி என்ன கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன்லையும் பேசியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டேல வந்து அவங்களுக்கு மறக்க முடியாத டே ஆயிடுச்சு. அவங்கள பற்றியும் பயங்கரமாக கலாய்ச்சி ஒரு பஞ்சு பேசினாரு. பாருங்க. மனிதன் படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன், அதில் நல்லா நடிச்சிருக்கேன், இப்போ மருதில் பண்ணியிருக்கேன், டாக் ஆஃப் த டவுன் ராதா ரவி அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த போட்டு என்னடான்னா இவர் நடிக்கும் அவர் நடிக்கும் அவர் நடிக்கும் 3 ஹீரோ 3 ஹீரோயினை சொல்லி மற்றும் பலர்னு விட்டுருச்சு. காலியிலேருந்து ராதா ரவி. ராதா ரவியை தெரில இந்த பொண்ணுக்கு. இந்த கருமத்தை கூப்பிட்டு வந்து பேச வச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்காக சொல்கிறேன், நான் கோபத்தில் சொல்லலை. இது என் பேரை சொல்லன்னா ராதா ரவி எம்மராத பிள்ளைன்னு இல்லைன்னு ஆகிட முடியுமா? அப்படி இல்லை. இதை ஒவ்வொரு வாட்டியும் இந்த காம்பியர் பண்ணுற பொண்ணுங்களுக்கு சொல்லுவேன் நான், என்கிட்ட மாட்டாதம்மா பேசிட்டு போ. இதுங்க வர்றதுக்கு முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணணும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறது ரொம்ப சகஜமான விஷயம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிட்ட ராதா ரவி என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறீங்க, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்ட்டு கெஞ்சி கேட்டு அப்புறம் ஒரு டைலாக் விட்டார் பாருங்க. இந்த கேசட் வெளியீட்டுலாம் பண்ணாதீங்கப்பா, ஏன்னா இதை பண்ணால் எவனாவது ஒரு மயிராண்டி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறான், என் கதை இது என் கதைன்னு. அக்களி பூஜை போடும்போது தெரியாதாடா உன் கதைன்னு? மயிராண்டி முடிவில் தான் தெரியுமா? நான் பேசும்போது மயிராண்டின்னு கெட்டவத்தை பேசிட்டாரா? டே என் மூச்சே அதுரா, சிங்கம் கர்ஜிக்காமல் எப்படா இருக்கும்? உடனே இவர் இதை பேசிட்டார், நான் போலீஸுக்கு போகிறது போல பார்க்காத போலீஸோ பார்க்காத ஜெயிலாம். என்னடா இது? எதுக்காக இதை சொல்கிறேன்னா வயிறு எரியுதுங்க. பால்வாடி போகிற காலகட்டத்திலே நடிக்க ஆரம்பிச்சு சிம்பு மட்டும் கிடையாது, சக்தியும் சொல்லலாம். அதான் பி வாசு சின்ன தம்பியில் வருவார், அவர் தான். இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி நம்ம ராதா ரவி அண்ணன் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். சக்தி ஆகட்டும் சிம்பு ஆகட்டும் 2 பேருக்குமே சொல்லுவேன், நீங்கள் 2 பேருமே லேபில் பிறந்த பிள்ளைங்கடான்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த லேபில் அந்த சொல்யூஷன்லாம் போட்டு பிறந்த பிள்ளைங்க, இந்த ஃபில்ம்லாம் சாப்பிட்டு வந்த பிள்ளைங்க. அவனுக்கு நடிப்பில் சொல்லித்தரவே வேணாம் சக்திக்கெல்லாம். மாம்பழமும் தர்பூசணியும் நம்ம ஒரு சீசனில் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு சீசனில் என்ன ஆச்சுன்னா நடிகைகள்லாம் ரொம்ப அரைகுறை ட்ரெஸ்ஸோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரதையும் பார்க்க முடிஞ்சது. ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பிரபலமும் ஆச்சு. இந்த மாதிரி நடிகைகளுக்காக அண்ணன் ராதா ரவி ஒரு மெசேஜ் கொடுத்தா பாருங்க. இந்த கூட நடித்த சகோதரி இல்லை போல இருக்குல்ல, சகோதரர்களுக்கும் இந்த படம் அதுலேருந்து தப்பிச்சுதுரா சாமி, இல்லைன்னா ஃபங்க்ஷனில் உட்கார வைக்கணும். அப்புறம் ஒரு பத்திரிக்கையார் கால் மேலே காலை போட்டாங்க, இவ்வளோ தூரம் தெரிஞ்சது தப்பு தாங்க. அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு பெண்கள் அமைப்பு ஒழிகன்னு இந்த தேட்டருக்கு முன்னாடி கத்திக்கிட்டு, சித்தார்த்துக்கிட்ட முன்னாடி கத்திக்கிட்டு, அப்புறம் நம்ம மாரடிச்சுக்கிட்டு 4 இடத்துல எஃப்ஐஆரை போட்டு அப்புறம் ஒரு இடத்துல எல்லாம் தப்பிச்சு ஒன்றும் இல்லாமல் போய்டும். டேரக்டருங்களுக்குலாம் ஒரு யூனியன் இருக்குது. அந்த யூனியனுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு எப்படி லைஃப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டேரக்டாகவே சொன்னார். நான் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் நான் ஒரு லைஃப் மெம்பர் ஆஃப் டைரக்டர் யூனியன். அதில் என்னென்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு இத்தனை படங்கள் கழிச்சு எனக்கு லைஃப் வந்திருக்கு. இப்போ அதுக்கு வந்து அது நான் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்கேன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் படத்தில் வந்து நிறைய பேர் புருவத்தை தூக்குனானுங்க, ராதா ரவி அந்த படத்துலையா அப்படின்னு கேட்டேன். அவங்க வேற லைன்ல கேட்குறாங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஐ ஹவ் நெவர் சீன், ஏன்னா வெரி குட் ப்ரொடியூசர். நடிகர் ராதா ரவி எங்கே பேசினாலும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவாப்பில். அந்த ஓப்பனாக பேசுறதுலேயே சில கெட்ட வார்த்தைகள் வரும், சில கலாய்ப்புகள் வரும், சில உள்குத்துகள் வரும், சில ஊமை குத்துகள் வரும். அதெல்லாம் எங்கெங்கே வந்தது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இந்த டாப் 5 பஞ்சஸில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் டாப் 5 பஞ்சஸில் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் அந்த ஃபீல் பண்ணதை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வாரம் அந்த நடிகருடைய டாப் 5 பஞ்சஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எப்படியாவது ஒரு மெலடி, ஒரு குத்து சாங், ஒரு ஐட்டம் நம்பர் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு மனுஷன். இந்த பாட்டு இருக்க படம் தான் சரவணன் இருக்க பயமேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்காரு. இந்த பாட்டில் ஆக்சுவலாக எம்பிட்டு இருக்க ஆசை அப்படின்னு ரிஜினாவை பார்த்து பாராரு. அவருடைய மொத்த ஆசை